வணக்கம், நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோல ரீசெண்டா விட்ட 2025க்கான பட்ஜெட் என்ன, எனக்கு பட்ஜெட்னா என்னன்னே தெரியல. அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். பட்ஜெட்னா என்னன்னு தெரியலன்னா, இப்போ உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மாச சம்பளத்துக்கு அப்பா வேலைக்கு போறதா இருக்கட்டும், அம்மா வேலைக்கு போறதா இருக்கட்டும், அந்த ஃபேமிலியை ரன் பண்றதுக்காக சில செலவு வைப்பாங்க பாத்தீங்களா. காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், தங்கச்சி பேர்ல ஏதாவது காசு கட்டுறதா இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், அப்புறமா பாத்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டிஸ் நான் ஃபண்டு காசு சேர்த்து வைக்கணும். இது காசு சேர்த்து வச்சா நான் அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டை கொடுக்க முடியும். காசு சேவ் பண்றதா இருந்தால் வேற எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். வர காசை அந்த காசு எப்படி செப்பரேட் பண்ணிட்டு எல்லா எல்லா திங்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எப்படி செப்பரேட் பண்ணி அந்த ஃபேமிலி ரன் ஆகுதோ, அதே மாதிரி இந்த கண்ட்ரி இந்தியாங்கிற இந்த கண்ட்ரி ரன் ஆகணும்னா அவங்க வர ப்ராஃபிட்ல இந்தியன் கண்ட்ரிக்குள்ள இருக்க நிறைய ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த காசை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்குள்ள இருக்கிற ஹியூமன்ஸ், அதாவது நம்மள மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அது மூலியமா ஏதாவது சலுகை வருதா, அங்க கஷ்டப்படுற பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதா, அந்த ஃபண்டு பாத்தீங்கன்னா அவங்கள போய் சேருதா அப்படின்னு நினைக்கிறதா பட்ஜெட். வர ப்ராஃபிட்ல தான் இந்த பட்ஜெட் கொடுக்குறேன், இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு அந்த பட்ஜெட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஓரளவுக்கு கூட பேலன்ஸ் என்னன்னு சொல்ல வரேன்னா, ரயில்வே செக்டரா இருக்கட்டும், ஏன்னா கவர்மெண்ட் பொறுத்த ரயில்வே செக்டர் ரொம்ப முக்கியமான செக்டர். அந்த செக்டாருக்கு பாத்தீங்கன்னா ஃபண்ட் இன்னும் கொடுக்கல. மிலிட்ரி மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான திங்ஸ். மிலிட்ரி ஒரு கவர்மெண்ட், ஒரு இந்தியன் கவர்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மிலிட்ரிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கணும். மிலிட்ரிக்கு பாத்தீங்கன்னா போதுமான பட்ஜெட் ஒதுக்கலங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது பேலன்ஸ் பட்ஜெட் அவங்க எதுக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்டி பிஜேபி பார்ட்டி இப்ப ஸ்டாண்டர்டா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க ரன் ஆகுறதுக்கான காரணம் ரெண்டு ஸ்டேட். ஒன்னு ஆந்திரா, இன்னொன்னு பீகார். இந்த ரெண்டு ஸ்டேட் இல்லைன்னா இப்ப பிஜேபி பார்ட்டி இல்ல. அது உண்மை. கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எலெக்ஷன் டைம்ல என்ன நடந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா, போன வருஷத்துக்கான பட்ஜெட்ல ஃபுல்லாவே ஆந்திராக்கு ஃபேவரா இருந்தது. கரெக்டா அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பீகாருக்கு ஸ்டேட் ஃபேவரா தான் இருக்கு. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் அண்ணாவா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஏன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மேஜரா ஜிஎஸ்டி கொடுக்கறதா இருக்கட்டும், மேஜரா டாக்ஸ் வரி கொடுக்கறதா இருக்கட்டும், மேஜர் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு இந்த பேர்ல பாத்தீங்கன்னா எந்த பட்ஜெட்டும் இல்லையே ஏன் அப்படிங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க சிஎம் முதற்கொண்டு, எதிர்கட்சி முதற்கொண்டு, அப்போசிஷன்ஸ் பார்ட்டியில இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா கேட்டு இருக்காங்க. இது ஒரு இதுவாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உண்மையா பாத்தீங்கன்னா மேஜர் வரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தா இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா நமக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா எதுவுமே இல்லைங்கிறது உண்மை. ஓகே, ஓரளவுக்கு உங்க பட்ஜெட்ல இப்ப என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது வரைக்கும் முன்னாடி, அதாவது நேத்து வரைக்கும் என்னென்ன இருந்தது பாத்தீங்கன்னா கரெக்டா 7 லேக் மேல சம்பாதிச்சாதான் வரி கட்டணும். மேஜர் மிடில் கிளாஸ்ல ஒரு 60 to 70,000 கிட்ட ஏர்ன் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே ரிலீஃப் கொடுக்குற மாதிரி என்ன ஆயிருக்குன்னா, கரெக்டா ஆனுவல் 1 லேக்னா வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா மட்டும் வரியை கட்டு, இல்லைன்னா கட்டாத. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்ட் பேமெண்ட் தான். பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வாடகை வாங்குறது 2 லட்சம் இருந்ததோ, 2 லட்சத்துக்கு கீழே இருந்தோ அவங்க வரி கட்ட தேவை, 2 லட்சத்துக்கு மேல இருந்தா வரி கட்டுங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 4 லேக் மேல ஏற்றி 6 லேக் மேல இருந்தா கட்டுங்க, அதுலயும் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா மேஜரா பார்க்கப்படுது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செக்டார்ல இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்குன்னு தனியா கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா. உமன்ஸ்க்குன்னு தனியா கொடுக்குற கிரெடிட் கார்டுல அவங்களுக்கு தேவைப்படுறது என்னவோ லோன், அவங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா தேவைப்பட்டா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நம்ம கிரெடிட் கார்டு கொடுக்கணும். அப்புறமா பாத்தீங்கன்னா அதுல ஃபண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம், உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி கிரெடிட் கார்டு ஃபேவரா கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன் பட்டது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜொமேட்டோவா இருக்கட்டும், ஸ்விக்கியா இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துறாங்க. இறந்த குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் போறது கிடையாது. அந்த செக்டார்ல பிரைவேட்ல பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றாங்களா இல்லையான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்ன அது கொஞ்சம் அலைச்சலா, அதெல்லாம் என்ன பண்றது, கவர்மெண்ட் கொஞ்சம் பார்ட் எடுக்கலாம். இனிஷியல் பார்ட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்களுமே ஏதாவது ஃபண்ட் வந்தா கூட அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பிரகாரத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, யாரெல்லாம்
ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, மீஷோ ஓட்டுறவங்க, ஃபுட் டெலிவரி பண்றவங்க, அது மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ இன்சூரன்ஸ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு செப்பரேட் ஐடி கார்டு கொடுத்து ஃப்ரீ இன்சூரன்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாலும் உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவை கொண்டு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்கிறது. இது வந்து ஓரளவுக்கு ஓகே. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டர் ஃபீல்டு யாருமே வந்து இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரன்னாக கொஞ்சம் பார்ட் டைமில் ஏதாச்சும் கடன் அடைக்கிறதுக்காக வந்து ஓடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். ஓகே, நமக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 மெடிக்கல் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு கொடுத்துருவோம். 75,000 மெடிக்கல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் செப்பரேட்டா பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டா நடந்த பிரச்சனை ஆல்ரெடி வந்து வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன். என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாக்கும் அமெரிக்காவும் வந்து அமெரிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ சாட் ஜிபிடி ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்குது. வேற எந்த கண்ட்ரி வளரக்கூடாதுங்கிறதுக்கு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிப்பு, அவங்களோட எஃபிஷியண்டாக இருக்கிற எதுவுமே எஃபிஷியண்டாக இருக்கிற அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற திங்ஸ் எதுவுமே வந்து வெளியே ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க. அதனால சைனா வந்து லோக்கல் மார்க்கெட் வச்சு டெவலப் ஆகிட்டா. ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா சைனாலும் வந்துருச்சு, அமெரிக்காலும் வந்துருச்சு, இந்தியாவில் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரும் இருக்கணுங்கிற எண்ணத்தில் ஏஐக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 crore வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அதுக்கு ஒதுக்கீடு பண்ணிக்கலாம். ஒரு 100 crores வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணிட்டு அதுக்கு வந்து அதுக்கான தேவையான டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கும் செப்பரேட்டாக பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு 1000 crores. எனக்கு இது கொஞ்சம் இதுவாக இருந்தது. என்னன்னா கண்ட்ரி டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஏஐக்கு 100 crore, கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குற சென்ட்ரலுக்கு, புரியுதுங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மினிஸ்டர்ஸ்க்கு சம்பளம் அப்படிப்பட்ட ரொம்ப ஹைல இருக்கிற பிஎம்கே வந்து 2 lakh 3 lakh தான் சம்பளம். மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவைப்படுற ஃபண்ட் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு ஒரு 1000 crores செப்பரேட்டாக கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகும்னு நினைக்கிற ஏஐக்கு ஒரு 100 crore கொடுத்துருக்காங்க. இது எனக்கு அந்த ரேஷியோ பிரகாரம் எனக்கு கொஞ்சம் மனசளவில் வந்து என்னடா இது ரேஷியோ அப்படின்னு ஒரு இடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பீகாருக்கு என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க. பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கானான்னு சொல்லுவாங்க. மக்கானா போர்டுங்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தாமரை விதை வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நடக்குது. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 90% அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் இருக்கு. அந்த மக்கான அந்த விதைக்கான 90% ப்ரொடக்ஷன் இந்தியாவில தான் இருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற விதமா மக்கான போர்டுன்னு சொல்லிட்டு பீகார்ல வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா பாட்னா, பீகார்ல இருக்க அந்த பாட்னால வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் ஆகணும் அந்த ஒரு எண்ணத்துல அதுக்குன்னு சொல்லி செப்பரேட் ஃபண்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 பிளேஸ்ல எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. 120 பிளேஸ்ல நியூ ஏர்போர்ட்ஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபண்ட் அலாக்கேட் வந்து கொடுக்கப்பட்டு இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்பிங் கண்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இந்த ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து சரி, அவங்க வந்து போயிட்டு வரது சேவைகள் எல்லாமே பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்போர்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிற எண்ணத்துல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பீகாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறது. இது ஆல் ஓவர். ஃபர்ஸ்ட் 2 சொன்ன பாத்தீங்கன்னா இந்த மேக்கானா, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்னால அந்த ஐஐடி, இது ரெண்டுமே பீகாருக்கு ரிலேட்டட். அடுத்து பீகாருக்கு ரிலேட்டட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு NIFTன்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பார்க்கும்போது என்னன்னா இன்னும் நிறைய லிஸ்ட் இருந்தது, இதெல்லாம் மெயின் திங்கா இருந்தது. பீகாருக்கு நோக்கி இந்த பட்ஜெட் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிறவங்க அங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற கோரிக்கை நிறைவேற்றல அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட்ஜெட் படிக்கும் போது பீகாருக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதர் ஸ்டேட்ஸ் பீப்புளா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் தான் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா திருக்குறளை பண்ணியிருக்காங்க. அது கூட என்ன திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி, இந்த ஒரு திருக்குறளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு நல்லா ஆளணும்னா அந்த நாட்டுல இருக்கிற அரசன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும், அரசன் நினைச்சா நல்லா ஆள முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு வந்து அவங்களே பெருமையா சொல்லிக்கிற மாதிரி தான் அந்த குரலோட பொருளும். அவங்க பண்ற ஆட்சி நல்லா இருக்குங்கிறது மீன் பண்ற மாதிரி தான் அந்த குரலுக்கான பொருளும். அவங்க பண்ற ஆட்சி நல்லா இருக்குங்கிறது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த பட்ஜெட் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு இந்த பட்ஜெட் என்னங்கிறது நான் தெளிவா பேசி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, அதை நான் தெளிவா சொல்றேன். பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.